ஒரு நாய்க்குட்டி பூட்டி வச்ச வண்டிக்குள்ள தண்ணி தாவத்துல மயக்கத்தோட படுத்திருக்கு. அந்த வழியாக போன அம்மாவும் மகனும் பார்த்துட்டு அந்த வண்டியோட கண்ணாடியை உடைச்சு அந்த குட்டியை காப்பாத்திடுறாங்க. இப்ப இது கண்ணு முழிச்சதும் பாசமா ஓடி வந்து கொஞ்சம் ஆரம்பிக்குது. அன்னையில இருந்து இந்த குட்டியை இவங்களே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே அந்த பையனும் இந்த நாயும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிராங்க. இந்த நாய்க்கு இவன் பெய்லின்னு பேரும் வச்சிருக்கான். இப்படியே போக போக ரெண்டு பேரும் ஒன்னாவே வளர்றாங்க. ஒரு நாள் அந்த பையன் ஏதோ ஒரு சோகத்துல உட்கார்ந்து இருக்கான். உடனே இந்த நாய் அவன் மைண்ட மாத்துறதுக்காக பால் எடுத்துட்டு வந்து காட்டுது. அதுல டைவர்ட் ஆகி அந்த பையன் நாய் கூட விளையாட போயிடுறான். இப்படியே போய்கிட்டு இருக்க அடுத்த கொஞ்ச நாள்லயே இந்த பையன் காலேஜ் படிக்கிறதுக்காக வேற ஊருக்கு போயிடுறான். அன்னையில இருந்தே ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. பிரிவை தாங்க முடியாம இந்த நாய் எப்பயுமே சோகமாவே இருக்கு. எப்ப திரும்பி வருவான்னு வெயிட் பண்ணி இந்த நாய்க்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. ஆல்ரெடி இந்த நாய்க்கு வயசானதுனால இதை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டரே சொல்லிடுறாரு. திறந்து பார்த்தா அந்த நாயை பாக்குறதுக்காக ஊர்ல இருந்து வந்திருக்கான். இப்ப அந்த நாயை நினைச்சால அவன் கூட இருக்க முடியல. அந்த நினைப்போட அவன் மடியில படுத்துட்டு அந்த நாய் இறந்து போயிருது. ஏக்கத்தோட இறந்து போன நாய் கண்ணை திறந்து பார்த்தா ரொம்ப குட்டியா தெரியுது. யாரோ ரெண்டு பேரும் அந்த நாய் தூக்கிட்டு போறாங்க. போன ஜென்மத்தோட ஞாபகம் இப்ப நடந்த மாதிரி கண்ணுக்குள்ளேயே இருக்கு. தூக்கிட்டு போன ஓனருக்கு வீட்டுக்குள்ள வச்சுக்க பிடிக்காம வெளியே கட்டி போட்டிருக்கான். அடுத்த கொஞ்ச நாள்லயே இதை கண்டுக்கிறாம இது ஒரு தெரு நாயாவே மாறிடுது. அதாவது பாசமா அவங்க நாயை கொஞ்சம் போது இந்த நாய் பார்த்துட்டு ஏக்கமாயிருது. அப்பதான் இதுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வாசனை தெரியுது. அதை மோந்து பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி போகுது. பார்த்தா அந்த பையனுக்கு ரொம்ப வயசாயிருக்கு. ஆனாலும் இந்த பையன் தான் கண்டுபிடிச்சிருது. ஓடி போய் அவன் மேல கவிருது. அவனும் ஏதோ ஒரு நாய் நினைச்சு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் அவன் ரொம்ப சோகமா இருக்கும்போது இந்த பாலை எடுத்துட்டு வந்து விளையாட கூப்பிடுது. அப்பதான் சின்ன வயசுல விளையாண்ட பெய்லியோட ஞாபகம் வருது. இந்த பேரை சொன்னதும் இதுவும் ஆமாங்கிற மாதிரி சைகை காட்டுது. ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துறாங்க.